بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين. أما بعد فإن خير الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. தோழத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மேலும் அவன் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சாட்டை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீயங்கள் மீதும் தாபீயங்கள் மீதும் முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லீம்கள் முஃமின்கள் மீதும் என் மீதும் என்னுடன் வருஷமாக என்று கூறுகின்றேன். தஃப்சீர் உரையாகும் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் முதல் 10 நாம் முடித்து இரண்டாவது 10 நாம் நுழைந்திருக்கிறோம். நேற்றுதான் முதல் நாள் போல் இருக்கிறது. ஆனால் 10 நோன்பு முடிந்திருக்கிறது. 11வது நோன்பை நாம் நோற்றுக் கொண்டிருக்கிறோம். காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தஃப்சீருடைய உரை 35வது வசனத்தில் இருந்து தொடரும். அல்லாஹ் கூறுகிறான்: மேலும் ஆதமே, நீரும் மனைவியும் இச்சோனபதியில் குடியிருங்கள். அதிலிருந்து விரும்பும் உணவை தாராளமாக விரும்பிய இடங்களில் நீங்கள் இருவரும் உண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை நெருங்க வேண்டாம். நெருங்கினால் அப்பொழுது நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நாம் சொன்னோம். எனினும் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து பிறழச் செய்து அவர்கள் இருவரும் இருந்த உயர்வான நிலையை விட்டு அவ்விருவரையும் வெளியேற்றி விட்டான். இன்னும் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள். உங்களில் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள். பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடம் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று நாம் கூறினோம். பின்னர் ஆதம் தம் இறைவனிடம் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அவற்றின் மூலம் அவர் அவனிடம் மன்னிப்பு கோரினார். அப்பொழுது அவருடைய மன்னிப்பு கோரலை அவன் ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவனே தன் அடியார்களின் மன்னிப்பு கோரலை ஏற்றுக்கொள்பவனாகவும் மிக கிருபையாகவும் இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த 3 வசனங்களுக்கு விளக்கம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்கள்ட்ட போய் அந்த கல்வியை சொல்லி பிறகு ஷைத்தான இப்லீஸ் எல்லாரையும் சேர்த்து மலக்குமார்கள் எல்லாரையும் சஜதா செய்ய சொல்லி இப்லீஸ் அதிலிருந்து சஜதா செய்யாமல் விலகிட்டான். அவனுடைய வேலையை அவன் அங்கேயே ஆரம்பிச்சிட்டான். என்ன அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தானோ அந்த வேலையை அவன் அங்கிருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே என்ன செஞ்சுட்டான்? வழி தவற வச்சுட்டான். அல்லாஹ் சொன்னா நீங்க போங்க, சொர்க்கத்தில் இருங்க. அவங்களும் அவங்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன வேணா சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் நீங்கள் நினைத்தாலும் அங்கே உங்களுக்கு தொடரக்கூடிய பழங்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணக்கூடிய பழங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஒன்றுங்க. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பொதுவாக மனிதனால ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொன்னால் அதை தோணும், செய்யணும், என்னதான் இருக்கலாம் பார்க்கலாம். அப்படிதான் அவங்களுக்கு வசூசம் உண்டாக்குனாங்க. சில பேர் தவறாக சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த படத்தில் என்னதான் இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு உள்ள சொன்னாங்க. நிறைய பேர் தவறான முறையில் விளக்கம் வைக்கிறாங்க.
ஒரு பெண் மூலயமா தான் ஒரு ஆண் வந்து தவறான வழிக்கு வந்தான், அதனால தான் அவன் சொர்க்கத்திலிருந்து உலகத்தில் அனுப்பப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. அங்கேயும் வேலையை காட்டினது யாரு? சைத்தான் தான். தெளிவான வார்த்தை சொல்லிட்டான், அதெல்லாம சைத்தான். அது அல்லாஹ்வுடைய அந்த ஏட்டில் இருந்தது, இப்படித்தான் நடக்கும். அப்போதான் ஆதமுக்கு உலகத்துக்கு அனுப்ப முடியும், உலகத்துக்கு போய் அவங்க உலகத்துக்கு கலீஃபா ஆக முடியும். இதை விஷயத்தை அல்லாஹ் வந்து ஒரு ஷர்த்தோட இருக்கலாம், உள்ளே போங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் அந்த மரத்துக்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, அந்த பழத்தை கூட சாப்பிடக்கூடாது. அவங்களும் சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு ஏற்பட்டு போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அல்லாஹ் சொல்கிறான், ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்க? நானா சொன்னேனே நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஃபதகூனா மினத் தாலிமீன், உங்களுக்கு நீங்களே நஷ்டவாளியாக ஆகிட்டீங்க, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யக்கூடியவர்களாக ஆகிட்டீங்க ஆதமே அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் அல்லாஹ் என்ன செய்யலாம், அங்கேருந்து கீழே இறங்குங்கன்னு சொல்கிறான். குல்நஹ்பிது, இறங்கி விடுங்கள், இங்கிருந்து கீழே போங்க, உங்களுக்கு சில காலம் அந்த அவற்றைக்குள் கொடுப்பேன் மனிதர்களுக்கு, ஆனால் அவங்களுடைய எதிரியும் நான் கூட அனுப்புவேன். யாரு? சைத்தான். சைத்தானே நான் கூட அனுப்புவேன். அதுவும் பாதுக்கும், நீங்கள் ஒவ்வொரு எதிரி ஆவீர்கள், ஆனால் நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பேன், அவனுக்கு அவன் கேட்ட நேரத்தை நான் கொடுப்பேன். அவன் ஏதோ 2 நேரம் கேட்டிருக்கான், வறுமை நாள் வரை எனக்கு மௌத்துக்கு கொடுக்கூடாது யாரான்னு சொல்லியிருக்கான் சைத்தான். அல்லாட்ட பர்மிஷன் கேட்டு ரெக்வஸ்ட் கேட்டு வந்திருக்கான், எனக்கு வந்து மரணம் நீ கொடுக்கவே கூடாது, எப்போ வரை? மறுமை நாள் வரை. அதுபோல நான் உன்னுடைய அடியாரை கெடுப்பேன் சிலவர்களை தவிர. எப்படி என்னுடைய குடும்பத்தாரும் நானும் இந்த நரகத்துக்கு சொந்தம் என்று நீ சொன்னாயோ, உன்னுடைய அடியார்களே சிலவர்கள் நான் இந்த நரகத்துக்கு கூட்டு போவோம் என்னோட சேர்த்து. இதுதான் டீல் நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்டு பேசிட்டு வந்துட்டான். முதல் டீலை அங்கே ஆரம்பிச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு கூட்டு போயிட்டான். இப்போ அங்கிருந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜுர்ரியத் குடும்பம் பரவுகிறது. அதான் அல்லாஹ் சொல்றான், மதாஉன் இலாஹீன், ஒரு காலம் வரை உங்களுக்கு அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு, அந்த காலம் வரை. காலம் என்று சொல்ல போனால் நிறைய பேர் கேட்பாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வந்தாங்க? 1000 வருடம் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயசு என்ன? 1000 years, 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நபிமார்களுக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வயசு வந்து குறைஞ்சிட்டே போச்சு. நம்மளுடைய நபியுடைய வயது நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 63 years, 63 வருடங்கள்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அதுக்கு பிறகும் வந்து மனிதர்களில் நிறைய பேர் வந்து 100 வயது வாழ்றவங்க கூட இருக்காங்க. ஏன்னா சல்மான் ஃபார்சி அவர்களை பற்றி சொல்லப்படுது, அவர் 150 வயது வாழ்ந்தார். சல்மான் ஃபார்சி என்பது ஃபாரஸிலிருந்து வந்து ஒரு சாவி நபித்தோழர். பல ஹிலாஃபத்தில் அவர் இருந்தார், பல வருடங்கள் அவர் வாழ்ந்து இறந்து போனார் சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுது. நபியோடைய வயதுனா ஒரு மனிதர்களுடைய குறித்த வயது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரம் எழுதப்பட்டதுன்னா அவங்க உலகத்தை விட்டு போயிட்டாங்க. 60 தாண்டி போகிறவங்களும் இருக்காங்க, 60க்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நேரம் மதாஉன் இலாஹின்றது 1000 வருடம். 1000 வருடம் வந்தாங்க. மக்களுக்கு குர்ஆன், மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வார்த்தைகளை எடுத்து வச்சாங்க. அல்லாஹ் ஒருவன் தான். சைத்தான் அந்த இடத்துல வந்து மக்களுக்கு நல்லவர்கள் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சான், ஷிர்க்கை உள்ளே கொண்டு வந்தான். முதல்ல நீ என்ன செய், ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுக்கோ, ட்ரா பண்ணி வச்சுக்கோ, அல்லது உனக்கு தேவையான நல்லவர்களுடைய முகத்தை நீ என்ன செய், அப்படியே செவரில் வந்து வடிவமாக்கி வச்சுக்கோ உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி சிலையை கொண்டு வந்தான் உள்ள. இதுதான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சைத்தான் வந்து இப்படி தான் எடுத்தான் ஆரம்பித்து. மேலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தான்னு சொல்றாங்க, ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி, அதிலிருந்து அவர் தௌபா கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த துவாவை வந்து வேறொரு இடத்துல வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், மென்ஷன் பண்றான். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இங்கே தஃப்சீர் நினைக்கிறாங்கன்னா, இந்த துவா வந்து நிறைய பேர் சொல்றாங்க, அரிசியில் வந்து ஆதம் பார்த்தாங்க, மேலே அரிசிக்கு கீழே முகமது ரசூலுல்லாஹ் இருந்துச்சு, அதை பார்த்து அவர் சொன்னார், உடனே அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் தௌபாவை. இது கிடையாது, இது தவறான விளக்கம். உண்மையான விளக்கம் என்னன்னா, அல்லாஹ் வந்து எப்படி ஆதமுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தானோ அப்படி தான் துவாவையும் சொல்லி கொடுத்தான். அந்த துவாவை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதுனாங்க. அந்த துவா வந்து வேறொரு வசனத்தில் வருது, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா,
வயிலம் தக்ஃபிலனா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வயிலம் தக்ஃபிலனா லனகூனன்ன மினல் காசிமீன். நீ மன்னிக்கலன்னா நாங்கள் நஷ்டவாடி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான். வேற அந்த அரிசிக்கு கீழே முகமது ரசூல்லா இருந்துச்சு, அதை அவர் பார்த்து அதை அல்லாட்ட வச்சு ரசூலா கேட்டு துவா செஞ்சாங்க. இது தவறான விளக்கம். இது மக்களே சொல்றது ஒரு விளக்கம். அந்த அரிசியில இருந்துச்சா இல்லையா அது ஒரு பக்கம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை வச்சு தான் துவா கேட்டாங்களா? இங்கே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் ஆதம் என்ன துவா கேட்டாருன்னு. வேற ஒரு வசனத்தில் வேற ஒரு சூறால அல்லாஹ் சொல்கிறான் இந்த துவா தான் அது. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வயிலம் தக்ஃபிலனா லனகூனன்ன மினல் காசிமீன். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா கேட்ட உடனே நபி கேட்டால் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டானா? நபி துவா ஏற்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன துவா கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இருந்தாலும் அவர் செய்த அந்த சின்ன ஒரு தவறு அவருடைய மனசை ஒளிச்சலாக இருந்துச்சு. இப்படி செஞ்சுட்டேனே, எல்லாம் அந்த மரத்துக்கிட்ட போவேன் சொன்னானே, அப்படின்ட்டேனே, எதுக்கு தான் போனேன், மனசை ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தார். அந்த துவா அல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுத்த உடனே அவரே மறுபடியும் அந்த துவாவை அல்லாட்ட கேட்டு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பாங்க. இதுதான் நடந்த விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் திருமறையில சொல்றான் வல்லதீன قل نهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا يحزنون. பிறகு சொர்க்கமாகிய இதிலிருந்து நீங்கள் அனைவரும் இறங்கிவிடுங்கள். என்னிலிருந்து உங்களுக்கு நேர்வழி வந்தால் எவர் என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று நாம் கூறினோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க போங்க, போயிட்டு இந்த சொர்க்கத்துக்கு தான் மறுபடியும் வரணும். ஆனா இறையச்சம் உள்ளவங்களுக்கு எந்த பயம் இருக்காது. யார் என்ன பயப்படுறாங்களோ அவங்க உலகத்தில் போய் தப்பு செய்ய மாட்டாங்க, உலகத்தில் போய் பாவம் செய்ய மாட்டாங்க. எப்படி மலக்குமார்கள் படைக்கும் போதே சொன்னாங்களா இல்லையா, யாரெல்லாம் இவங்களை படைக்கலையா, இவங்க உலகத்தில் போய் என்ன செய்வாங்க, ஃபித்னா செய்வாங்க, ஃபசாத் குழப்பத்தை உண்டாக்குவாங்க, யுஸ்பிகுத்திமா ரத்தத்தை சிந்துவாங்க, இவங்களை போய் யாரில் அனுப்புற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னா எனக்கு தெரியும், உங்களை விட எனக்கு நல்ல கல்வி இருக்கு, நீங்க அதை பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. இப்போ அதே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டு இருக்காரு. நான் போனா சைத்தானுடைய பிடியில வந்துடுவேனா, நான் அவனை அவன் என்னை அவன்கிட்ட நான் சிக்கிட்டேன்னா அவன் வழியில நான் போயிடுவேனா. அல்ல என்ன சொன்னான், கவலைப்படாதீங்க, யார் என்னை அஞ்சுகிறார்களோ அவர்கள் எந்த இடத்தில் சென்றாலும் தவறு செய்ய மாட்டாங்க. போங்க, இந்த உலகத்துக்கு நீங்க போங்க, உங்களை அனுப்பி வைக்கிறேன், இங்கிருந்து இறங்குங்க, போயிட்டு நீங்க அங்கே இருங்க, வாழுங்க, கவலைப்படாதீங்க. தவறு என்னுடைய அடியார்கள் யார் என்னை உண்மையாக பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ, ஹஷியத் டர் பயம் இருக்கிறதோ, அவன் என்ன செய்ய மாட்டான், வழிகேடு யார் வழிகேட்டு தவறான வழிகேட்டில் போக மாட்டான், வழியில போக மாட்டான். நிச்சயமா அவர் என்ன செய்ய மாட்டார், வழிகேட்டில் போக மாட்டாரு. அதனால் நீங்கள் உலாகும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அனுப்பினார். வல்லதீன கஃபரு கத்தபு பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். யார் காஃபிர்களாக ஆகிவிடுகிறார்களோ, நிறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நரகம் உண்டு. உலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர்கள் தான் நரகவாசிகள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அஸ்ஹாபுன்னார், மேலும் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் நிரந்தரமாக அதில் இருப்பார்கள். எப்படிப்பட்டவங்க, குஃபுர் இறை நிராகரிப்பை தெளிவாக எடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்கு நிரந்தர நரகம் உண்டு. நிரந்தர நரகம் என்பது காஃபிர்களுக்கு மட்டும்தான். முஸ்லிம்களுக்கு நரகம் இருக்கிறது, ஆனால் நரகம் கிடையாது. எந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு பாவமன்னிப்பே இல்லாமல் இறந்து போறாங்கல்ல, பாவமன்னிப்பு செய்யாம இறந்து போறாங்க, பாவம் செஞ்சிருப்பாங்க, பாவங்கள் அவருடைய ஏட்டில் இருக்கும். ஏன்னா 2 வழக்குமார்கள் இருக்காங்க, ரைட்டு லெஃப்ட்ல எல்லாம் எழுதிக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்க நல்லது, இங்க தீமை எழுதப்படும், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில். இப்போ அதை வச்சுதான் அங்கே நமக்கு கணக்கு கொடுப்பாங்க. அங்கே நம்ம அல்லாஹ் மன்னிச்சு நம்மளை ரஹ்மத்தா என்ன செஞ்சுட்டான், இந்த பாவங்களை அழிச்சுட்டா நமக்கு சொல்றோம், நம்முடைய ரசீது வலது கையில் கொடுக்கப்படும். அல்லது நம்ம அல்லாஹ் அந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரசீது முதல்ல இடது கையில் கொடுக்கப்படும். அதை எடுத்துட்டு நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டம் நரகத்துக்கு போகும். அதுக்கப்புறம் நரகத்தில் அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு உடனே அந்த தண்டனையெல்லாம் முடிஞ்சவொடனே அல்லாஹ் அவங்கள அந்த உடலை எடுத்து குளிப்பாட்டி நல்ல ஒரு தோலை கொடுத்து, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கரிய தோலை கொடுத்து மறுபடியும் அல்லாஹ் ரைட் சைடில் ரசீதை கொடுப்பான். இப்போ நீ என்ன சொர்க்கத்துக்கு போக போகிறோம், உன்னுடைய தண்டனை காலம் முடிஞ்சு. இதுதான்
நீ செய்த பாவத்துக்கு தீமைக்கான தண்டனை. ஆனால் காஃபியர்களுக்கு அப்படி கிடையாது. காஃபியர்களுக்கு நிரந்தரமாக நரகம் தான், அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. அதை தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கஃபரு வ கத்தபு, யார் நிராகரித்தார்களோ மேலும் என்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பொய்ப்பித்தார்களோ. அத்தாட்சியா என்ன? வானம் பூமி மட்டும் கிடையாது, நபிமார்களும் அவனுடைய அத்தாட்சி தான். நபி அவன் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புறான், மனிதர்கள்லேருந்தே தேர்ந்தெடுக்கிறான். மலக்குமார்கள்லேருந்து அனுப்புனா ஈஸியாக அவங்க என்ன செய்வாங்க, நீ சாப்பிட மாட்டேற, தூங்க மாட்டேற, எதுவுமே உனக்கு இல்லை, நீ அல்லாஹ் வணங்கு. எங்களுக்கு அப்படி கிடையாது, 1008 வேலை இருக்குது, எங்களால் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவன் மனிதர்கள்லேருந்து நபியை தேர்ந்தெடுத்து அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாராக இருந்தார்? மனிதனாக தான் இருந்தார், மலக்குமார் கிடையாது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அனுப்பப்பட்ட தூதர், நபியும் அவர் தான், ரசூலும் அவர் தான். அவருக்கு ரெண்டுமே. ஏன்னா அவர் மார்க்கத்தை ஏவும் செஞ்சார், நபியாகவும் அனுப்பிவிட்டார். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களோ சில பேர் போய் பிடிச்சாங்க, இல்லை கிடையாது, நாங்கள் இதை செய்ய மாட்டோம், வளர்க்க மாட்டோம். அப்பயே எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக நல்லவர்களுடைய படிவங்களை வரைஞ்சி அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அல்லாஹ்ட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் சைத்தான் அவங்க மனசில் உருவாக்கிட்டாங்க. நீங்கள் நல்லவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க அல்லாஹ்ட்ட பேசுவாங்க, நீலாம் டைரெக்டாக பேசாத, அதெல்லாம் ஆகாது. உன்னுடைய குடும்பத்தில் யார் நல்லவங்க இறந்து போகிறாங்களோ அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ செஞ்சு வச்சுக்கோ, ஒரு வடிவம் செஞ்சு உருவம் செஞ்சு வச்சுக்கோ, அதை நீ என்ன செய்ய, காலங்கத்தில் பார்த்து கேளு, அவங்க அல்லாட்ட பேசுவாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, அல்லாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மூலமாக சேர்க்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அது ஹை லெவலில் போயிருச்சு. சைத்தானுடைய வேலையில் அவன் கரெக்டாக தான் இருக்கான். நம்ம எப்பவுமே வழி தவறும் பொழுது இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். ரப்பனா சபித் அபதாமனா, நம்முடைய கால்களை இந்த தீனிலே நிலையாக வைப்பாயாக. ஏன்னா நம்ம எப்பவுமே வலிக்கு போகணும், வழிகாட்டு. சைத்தான் அப்படிதான் நம்மகிட்ட நெருங்கி இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சைத்தான் மனிதனுக்கு ஒரு நெருக்கமான இடத்துல இருக்கான். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்க்கு அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, அவன் உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ அப்படி எப்படி ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அவன் அதுக்குள்ள கலந்து ஓடிக்கிட்டு இருக்கான். எந்த நேரமும் நம்ம வெளியிடக்க பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு நரகம், அந்த நரகத்தை அவன் நமக்கும் கொடுக்க பார்ப்பான். அவனுடைய வேலை அதுதான். அதை எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனுடைய பேச்சை கேட்காம நம்ம அல்லாஹ்வுடைய பேச்சை என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றணும். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஹதி ஊஃபி பிஹதிக்கும் வய்யாய ஃபர்ஹபூன். இப்போ இந்த இடத்துல ஒரு பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், பனு இஸ்ரவேலர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ஞாபகத்துகளை கொடுத்தான், அதை ஞாபகப்படுத்துங்க. இந்த இடத்துல பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், அவங்களுக்கு பனு இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க. பனு இஸ்ரவேல் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து எவ்வளோ நபி வந்தாங்களோ அவங்க நபியோட கூட்டத்துக்கு எல்லாருக்கும் பனு இஸ்ரவேல் தான் சொல்லுவாங்க. பனு இஸ்மாயில்லாம் யாரு? இஸ்மாயில் இஸ்லாமிலிருந்து லாஸ்ட்டாக நபி யாரு? அவங்க ஸல்லல்லாஹு தான். அப்போ பனு இஸ்மாயில் நம்ம தான், பனு இஸ்மாயில். நமக்கு என்ன பேர்? பனு இஸ்மாயில். இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தவே கிடையாது. இல்லை, உம்மத்துன்னு தான் சொல்லியிருக்கான். ஹைரு உம்மா, சிறந்த உம்மா. ஆனால் இதற்கு முன்னால் வந்தவங்க எல்லாமே ஈசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஜரால வந்தவங்க, ட்ரீ. அவங்களுடைய இதில் தான் நிறைய நபிமார்கள் வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து வந்தவங்க கம்மி, ரொம்ப குறைவு. ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு பெயர் அது முகமது நபி தான். மற்ற எல்லா நபியும் யாருடைய இதிலேருந்து வந்தாங்க? ஈசாக் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அப்போ சில முஃபஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க, விளக்கோடியாளர்கள், இப்னு கசீர், இப்னு அப்பாஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பனு இஸ்ரவேலர்கள்னா வெறும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஈசாக் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து வந்தவங்க எல்லாமே பனு இஸ்ரவேல் தான். பனு இஸ்ரவேலர்கள் என்று அவர்களுக்கு பெயர். இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாதா, ஞாபகப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறான். அவர்கள் ஞாபகப்படுத்த சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். உதுகுரு, நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், உங்களை நினைவு கூறுங்கள் நான் கொடுத்த ஞாபகத்துகளை எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஞாபகத்தை சொல்லிருக்கலாம். சொர்க்கத்திலிருந்து தான் சாப்பாடு கொடுத்துருக்கான், சொர்க்கத்திலிருந்து தான் அவங்களுக்கு டைனிங் டேபிள்லாம் வந்திருக்கு.
இவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஒரு ஊரே அல்லாஹ் வந்து என்ன செய்யணும், போரே கொடுக்காம போரே நடக்காம அவங்களுக்கு வெற்றியாக்கி அந்த ஊரை கொடுத்தான் அவங்களுக்கு. இப்படி நிறைய ஞாபகத்துக்களை பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், நினைச்சு பாருங்க. வௌஃபு பிஅஹதி, நான் சொன்ன அந்த வாதத்தை என்ன வாக்கு வச்சனோ அதை நான் நிறைவேற்றிட்டேன். நீங்களும் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு நிறைவேற்றுங்க. என்ன வணங்குன்னு சொன்னீங்களே அதை செய்யுங்கப்பா அப்படின்னு நல்லா சொல்றான். வையாய ஃபர்ஹபூன், எதுக்கு நீங்க பயந்து ஓடுறீங்க? எந்த விஷயத்துக்கு நீங்க பயந்து ஓடுறீங்க? எந்த விஷயத்துக்கு நீங்க, எந்த விஷயம் உங்களை தடுக்குது ஓடுறதுக்காக? என்னிடத்திலிருந்து நீங்கள் ஓடுவதற்கு எது உங்களை தடுக்குகிறது? ஏன் என்கிட்ட நீங்க இபாதத் செய்யாம விலகி போறீங்க அப்படின்னு பனி இஸ்ரவேலர்கிட்ட அல்லாஹ் கேட்கறான். ஏன்னா நிறைய ஞாபகத்து, உதாரணத்துக்கு உங்களுடைய உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டாருன்னா அவர் திடீர்னு நீங்க எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இக்னோர் பண்ணீங்கன்னா எப்படி நினைப்பாரு? என்னப்பா நான் இவ்வளவு சின்ன கஷ்டம் வரும்போது என்னப்பா என்னை கண்டுக்கவே மாட்டேன், நீ கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் உனக்கு உதவி செஞ்சேன், நீ என்னுடைய அந்த உதவி நினைச்சு கூட பார்க்க மாட்டியே, எதுவுமே உனக்கு ஒரு உதவி வார்த்தை தேங்க்ஸ் கூட சொல்றது கிடையாது. அதுதான் அல்லாங்க பனு இஸ்ரவேல்கிட்ட எதிர்பார்க்குறான். ஏப்பா நான் எவ்வளோ உனக்கு செஞ்சேன், நீ அந்த ஞாபகத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டேப்பா. நான் சொன்ன என்னுடைய வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன், உன்னுடைய வாக்கை நீ நிறைவேற்ற மாட்டியே. வணங்குறது, நபிமார்களை பின்பற்றுறது, அவர்கள் சொல்றதை கேட்பது நீ கேட்க மாட்டியே, அதையும் நீ செய்ய வேண்டுமே, எதுக்கு என்னுடைய இபாதத்தை விட்டு ஓடுற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கேட்கிறான். இதுவரை நாம் முடித்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் நாளை தொடரலாம். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இன்று நாம் என்னென்ன கற்றுக்கொண்டோமோ இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து படிப்பினை பெற்று அதை நாம் என்ன அமலில் கொண்டு வர வேண்டுமோ நாம் அமலில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு முழுமையான ஈமானை தருவானாக. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மறைவானவற்றை நம்புவதற்கு அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.